ஐயற்றாலை பாடசாலை செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு. ஐயற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையின் வருடாந்த செயற்பட்டு மகிழ்வோம் விளையாட்டு நிகழ்வு சிறப்புற நடைபெற்றது. பாடசாலை முதல்வர் திருமதி தானா ஸ்ரீமோகன் தலைமையில் கடந்த 12ஆம் தேதி வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு பாடசாலை மைதானத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் தென்மராட்சி கல்வி வலய கல்வி அபிவிருத்தி பிரதி கல்வி பணிப்பாளர் திருமூன ஜெகதாசன் முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அத்துடன் சித்த மருத்துவ உத்தியோகத்தர் திருமதி ராணா கனகசுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்தார். அதேவேளை தென்மராட்சி கல்வி வலய வழிகாட்டலும் ஆலோசனையும் ஆசிரிய வளவாளர் திரு சேயண்ணா ஜியானந்தன் கௌரவ விருந்தினராக கலந்து சிறப்பித்திருந்தார். அவர்களுக்கு சிறந்த விருந்தினராக திருமதி மேலும் இந்த நிகழ்வில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், அயற்பாடசாலை ஆசிரியர்கள், அயற்பாடசாலை அதிபர்கள், முன்பள்ளி ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஆர்வமாக இருக்கின்றது. இங்கே தொடர்ந்து வாழ்வன் நில விளையாட்டு வீரர் விருதான சூழலிலே ஐயற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ் கலவன் பாடசாலையினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வினை சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பிக்கிறதிலே வருஷத்தை மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று முடிய வேண்டும் என்று இறையாசிரியையும் வேண்டியிருக்கின்றேன். நன்றி. மாணவர்களை மைதானத்தில் வருமாறு நம்முடன் அழைத்து செல்வோம். விளையாட்டு நிகழ்வுகளில் முதலில் மாணவர்களின் ஆரம்ப அபியாசம் சிறப்பாக இடம்பெற்றது.
தொடர்ந்து மாணவர்களுக்கான போட்டி நிகழ்வுகள் நடைபெற்றன. தொடர்ந்து பழைய மாணவர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது.
பழைய மாணவர்களுக்கான நிகழ்வு நிறைய பெற்றிருக்கிறது. இப்பொழுது பழைய மாணவர்களுக்கான நிகழ்வு ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கே பெற்றோர்களுடைய உற்சாகத்தை காணவில்லை. தொடர்ந்து அனைவரது கண்களுக்கும் விருந்தளிக்கும் வகையில் இசையும் அசைவும் நிகழ்வு இடம்பெற்றது. தொடர்ந்து பெற்றோர்களுக்கான விளையாட்டு இடம்பெற்றது.
தொடர்ந்து மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டன. போட்டியில் பங்கு பற்றிய பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்களுக்கான பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வினை சிறப்பாக கொண்டாடி மிகவும் சந்தோஷமாக அமர்ந்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வருகை தருவதற்காக பிரதம விருந்தினரை தொடர்பு கொண்ட போது நான் வதிவிட பயிற்சியில் கொழும்பில் இருந்தபோது சிலரோட டெலிஃபோன் இல்லாததான் தொடர்பு கொண்ட நான் எந்தவித மறுப்பு தெரிவிக்காமல் உரிய நேரத்துக்கு வருகிறது நமது விழாவை சிறப்பித்தமைக்கு பாடசாலை சமூகம் சார்பில் முதற்கண் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல சிறப்பு விருந்தினராக வருகிறதற்கும் எமது பிரதேசத்தில் சிவப்பிரியம் டாக்டர் ரவிதா அவர்களும் மிகவும் மனப்பூர்வமாக எனது அழைப்பை ஏற்றி உரிய நேரத்துக்கு வருகிறது. இவ்விழாவை சிறப்பித்தமைக்கு பாடசாலை சமூகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல நமது பாடசாலை பணியமற்ற பிரதிநிதியும் தென்கராட்சி கல்வி வழியா ஆசிரியர் வளவாளரும் ஆகிய ஞானந்தனர்கள் நமது பாடசாலையின் எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்றி தமது ஆலோசனையையும் வழிகாட்டலையும் சிறந்த முறையில் வழங்கி நமக்கு ஒத்துழைப்பு நல்வதோடு உரிய நேரத்திற்கு வருகிறது தனது பொன்னான நேரத்தை செலவழிப்பதற்கு அவருக்கும் பாடசாலை சமூகம் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றிலும் மேலாக இந்த விளையாட்டில் செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு ஆரம்ப பிரிவு மாணவர்களுக்குரியது. அவர்கள் உண்மையிலேயே விளையாடுவதன் மூலம் வெற்றி தோல்வியை சமமாக மதித்து மகிழ்ச்சி அடைந்து தமது உடல் வலுவையும் உள வலுவையும் பெற வேண்டும். அந்த நோக்கத்துக்காகத்தான் இந்த விளையாட்டு நிகழ்வை நாங்கள் நடாத்தி இன்று முடிந்திருக்கின்றோம். இந்த செயற்பட்டு மாணவர் நிகழ்வு நமது வலய மட்டம் மாகாண மட்டங்களில் அடுத்தடுத்த கட்டங்களாக நடைபெறுவது நிகழ்வுகளிலும் கடந்த காலங்களில் தரம் 4 தரம் 5 அணிகள் வலய மட்டத்தில் முதலாம் இடங்களை பெற்று மாகாண மட்டத்தில் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடங்களையும் தமதாக்கி கொண்டவை. அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த இடத்துல நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பாடசாலையில அபிவிருத்தியை நாங்கள் நோக்கினால்
பாடசாலையை கையேற்க போது இந்த பாடசாலைக்கு ஒரு மைதானம் இருக்கவில்லை. இந்த மைதானத்தை உண்மையாக பழைய மாணவர்களும் பெற்றோர்களும் நலவிரும்பிகளும் மனமுவந்து எமது பாடசாலைக்கு பெற்றுத் தந்ததோடு சுற்றி பெற பாருங்கள் எத்தனை மரங்கள் நாங்கள் வளர்த்திருக்கிறோம். இந்த சைக்கிள் அடிக்கிற மரங்களுக்கெல்லாம் இந்த பாடசாலையில் சிறுவ காலத்தை இந்த மரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் பாடசாலையை விட்டு வெளியில போனாலும் இந்த வீதியால குறைக்க இந்த மைதானத்தை இந்த மரங்களையும் பார்த்து நாங்கள் சந்தோஷமடைகிற காலம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல இந்த சுற்று மதிலை அமைத்து பாதுகாப்பு, இந்த விளையாட்டு மைதானத்துக்கு பாதுகாப்பை உங்கள் நலனிகளிடமும் பெற்றோர்களிடமும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வெளிநாட்டில் வாழும் உறவுகள் நலன் விரும்பிகளிடம் நீங்கள் இந்த விண்ணப்பத்தை எடுத்து சென்று அவர்களின் உதவியோடு இந்த மைதானத்திற்கு சுற்றுமதில் அமைத்து பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும் என இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இந்த விழாவிற்கு மைதானத்தை சிறப்பு வடிவமைப்பு தந்த ஹீரோ அகாடமி உரிமையாளர் அவர்களுக்கும் இந்த இடத்துல பாடசாலை சமூகத்தால் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்த நிகழ்வை நடாத்துவதற்கு எண்ணிய போது சகல வழிகளிலும் எல்லாமே பெற்றோர்கள் தான் செய்து முடித்தவர்கள். செய்தாங்க நிகழ்வை பழத்தினாங்க. இந்த விளையாட்டு நிகழ்வுகளுக்குரிய ஒவ்வொரு ஏற்பாடுகளையும் தாங்களே முன்வந்து தாங்களே ஏற்பாடு செய்து இந்த விழாவை மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைக்க பெற்றோர்களுக்கும் நலனிருப்பிகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி கூற வேண்டும். இந்த மாணவர்கள் உங்களது திறமையை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இங்கு நிரூபித்தீர்கள். அதற்காக உங்களை பாராட்டிக் கொள்கின்றேன். அதேபோல் பெரிய மாணவர்களை பயிற்றுவித்து நேர்த்தியான விளையாட்டுகளுக்கு அவர்களை ஒழுங்குபடுத்துவது மிக சிரமம். அதிலும் இந்த சிறிய மாணவர்களை மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இந்த நிகழ்வை ஒழுங்கமைத்திருந்த அந்த பாடசாலையின் ஆசிரியர்கள் உங்கள் சேவை சிறப்பாக இருந்தது. அவர்களையும் இந்த நேரத்தில் பாராட்டிக் கொள்வதுடன் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்வை சிறப்பாக அமைத்துக் கொண்டிருக்கும் ஆசிரியரது அதிபரது சேவையை பாராட்டிக் கொள்கின்றேன். நான் பாடசாலையில் படிக்கின்ற காலத்தில் இருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த விளையாட்டு போட்டி எப்போதும் மாசி பங்குனி நல்ல இந்த சுட்டரிக்கும் மீனில் தான் வைப்பார்கள். நான் 40-45 வருடத்துக்கு முன் படிக்கும் காலத்திலே மனதில் சுட்டிக் கொள்வதும் உண்டு. இந்த வெயில் எங்களை போட்டு பார்க்கிறார்கள் என்று. ஏன் இந்த கல்வி திணைக்களம் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டது என்று எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் பல நாட்களின் பின்தான் நான் அதை நினைந்தேன். மாணவ பருவத்தில் இருப்பவர்களின் திறமையை வழிகாட்ட இந்த வெயிலும் இந்த வெப்ப காற்றும் ஒரு தடை அல்ல என்பதை நிரூபிப்பதற்காகத்தான் இந்த கல்வி திணைக்களம் இப்படி ஒரு செயல் திட்டத்தை இந்த வெப்ப காலத்தில் உருவாக்கியது. அதையும் கடந்து நான் இந்த ஒரு மருத்துவ கல்வியில் பயந்து கொண்டிருக்கும் போதும் இந்த மருத்துவத்துறை இருக்கும் போதும் இந்த விளையாட்டு போட்டியை இந்த பங்குனி மாதத்தில் உருவாக்கியது ஆரோக்கியத்திலும் ஒரு விதத்தில் உதவியாக இருப்பதை புரிந்து கொண்டுள்ளேன். சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொண்டு வளரும் ஒரு மனிதன் பெரிதாக ஒரு பிரச்சனை வரும்போது அதை எவ்வாறு கையாளுவது என்பது போன்ற மன உறுதி அடைவார். அதே போலத்தான் எமக்கு ஏற்படுகின்ற இந்த தொற்று நோய்கள் முதலில் ஆரம்பத்தில் சிறிதாக ஒரு கடினல், அப்புறம் காய்ச்சல், பிறகு அப்படியே கூடி 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 வயது கூட கூட இப்ப நாங்க அண்மையில் எதிர்பார்த்தது கொரோனா வைரஸ்.
அப்படியான பாரம்பரியமான வைரஸ்கள தாக்கங்கள் ஏற்படும். இப்ப எல்லாருக்கும் பெற்றாருக்கு ஒரு கவலை இருக்கும். இந்த முறை இந்த விளையாட்டு போட்டியில் விளையாடின அத்தனை பிள்ளைகளுக்கும் கடிமல், இருமல், தலைவலி, காய்ச்சல். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், இந்த முறை இந்த வருடத்துக்குரிய ஒரு எதிர்ப்பு சக்தி உங்கள் பிள்ளைகளுக்கு உருவாகி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் இந்த பங்குனி மாதத்தில் தொற்று ஏற்படும் மாதம். அந்த தொற்று சின்னதாக ஒவ்வொரு வருடம் ஏற்படும் போது எங்களை போல ஒரு 40-50 வயது கடக்கும் போது இப்ப வந்தது போல ஒரு பாரிய ஒரு தொற்று ஏற்பட்டாலும் அதை எதிர்க்கிற தன்மையை உங்களை பிள்ளைகளுக்கு கொண்டது. ஆனா இந்த கல்வி திணைக்களம் இந்த வெயில் காலத்துல விளையாட்டை வச்சிருந்ததும் மருத்துவ ரீதியாகவும் அவர்களுக்கு உடல் ரீதியாகவும் ஒரு களத்தை உருவாக்குவதற்காகத்தான். இப்போதுதான் நானும் அதை புரிந்து கொண்டேன், நீங்களும் அதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்திருந்தது. லொக்கலாமிக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னை இந்த நிகழ்வுக்கு விருந்தினராக அழைத்தமைக்காக பாடசாலை சமூகத்திற்கும் நிகழ்ச்சி ஒழுங்கமைப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஏற்றாலை அமெரிக்க மிஷன் தமிழ்கலவன் பாடசாலையினுடைய வருடாந்த செயற்பட்டு மகிழ்வான் நிகழ்வு சரியாக 2:10 மணிக்கு மிகவும் விமர்சையாக மேலத்திய வார்த்திய அணிவகுப்புடன் குழந்தைகளினுடைய மேலத்திய வார்த்திய அணிவகுப்போடு சிறப்பான ஒரு அணிவகுப்பு. அந்த அணிவகுப்பு குழுவுக்கும் அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியருக்கும் இந்த இடத்திலே என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வது. ஆரம்பித்து சிறந்த நேர முகாமைத்துவத்துடன் இந்த நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெற்று முடிவடைந்து இப்பொழுது நீங்கள் பரிசீலுக்காக காத்திருக்கின்ற வேளையிலே விருந்தினர் உரை என்ற வகையிலே அதிக நேரம் எடுக்காது சுருக்கமாக என்னுடைய உரையினை நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. உங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் மிக தரமானதாக அமைந்திருந்தன. குறிப்பாக அந்த இடைவேளை நிகழ்வு 73 மாணவர்களுடைய பங்கு பெற்றதுடன் நாங்கள் கிட்டத்தட்ட இந்த பாடசாலையில் கல்வியிருக்கின்ற அத்தனை மாணவர்களும் மைதானத்தில் இறக்கப்பட்டிருக்கின்றார்கள். 73 மாணவர்களுடைய பங்கு பெற்றதுடன் கண்ணை கவர்கின்ற விதத்திலே எல்லா மாணவர்களுடைய ஒருங்கிசைவோடு மிகச்சிறப்பாக அந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. அதில் பங்கு பெற்றிய மாணவர்களை என்னுடைய கல்வி அபிவிருத்தி பிரிவு சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். பயிற்சியிட்ட ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று சகல நிகழ்வுகளும் மிகவும் ஒற்றுமையுடனும் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் இடையிலான வேறுபாடு மிக ஒற்றுமையான முறையிலே நல்ல கோஆர்டினேஷனோட நல்ல ஒருங்கிசைவோடு அந்த நிகழ்வை வெற்றி தோல்விகளை மிக சிம்பிளாக எடுத்து மிக இலகுவாக எடுத்து அவர்களுக்கு வெற்றி தோல்வி என்பது நோக்கமாக இருக்கவில்லை, தன்னுடைய அணிக்காக விளையாட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு இந்த மைதானத்திலே இந்த குழந்தைகள் செயல்பட்டதை நாங்கள் இங்கு கண்கூடாக காணக்கூடியதாக இருந்தது. அதை நாங்கள் என்ஜாய் பண்ணினோம், அனுபவித்து நாங்கள் பார்த்து ரசித்து அனுபவித்துக் கொண்டிருந்தோம். அந்த குழந்தைகளுடைய அந்த மனப்பாங்கு தான் இந்த நிகழ்வு மிக விரைவாக நிறைவு பெற்று இந்த பரிசில் நிகழ்வுக்கு வரைக்கும் வேகமாக நகர்ந்து செல்வதற்கான காரணம். குழந்தைகளிடத்தில் இருந்து கற்றுக்கொள்ள பெரியவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். நல்ல உதாரணம், குழந்தைகளினுடைய 10க்கும் மேற்பட்ட நிகழ்வு மிக வேகமாக நிறைவு பெற்றது. ஆனால் அம்மாக்களினுடைய நிகழ்வு நிறைவு பெற நீண்ட நேரம் எடுத்தது. ஒரு நிகழ்வு நிறைவேறுவதற்கு மிக நீண்ட நேரம் எடுத்தது. அது என்ன செய்தி என்றால், வளர வளர நாங்கள் தோல்விகளை சகித்துக் கொள்ளுகின்ற அந்த தன்மையினை இழந்து கொண்டு போகிறோம் என்றது அதன் அர்த்தம். குழந்தைகளிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்.
குட்டி குட்டி தவறுகள் நடந்து ஒற்று தவறுகள் இந்த மைதானத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நடுவர்களோடு குழந்தைகளோ அல்லது யாரும் முரண்பட்டுக் கொண்டதை காண முடியவில்லை. ஆனால் இதை பெரியவர்களுடைய நிகழ்வு என்று சொல்லி சொன்னால் நடுவர் தலையை தீர்த்து கொண்டு ஓட வேண்டிய நிலைமையில அந்த நிகழ்வு இருக்கும். குழந்தைகளிடம் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறந்த பாடங்கள். இந்த பாடங்கள் வீடுகளிலே நாங்கள் அப்ளை பண்ணுகின்ற பொழுது, வீடுகளிலே நாங்கள் பிரயோகிக்கின்ற பொழுது வெற்றிகரமான குடும்பங்கள் உருவாகும். வெற்றிகரமான குடும்பங்கள் உருவாகுகின்ற பொழுது வெற்றிகரமான சமூகம் உருவாகும், வெற்றிகரமான பிரதேசம் உருவாகும், வெற்றிகரமான நாடு உருவாகும். அன்பான குழந்தைகளே, நீங்கள் வளர்ந்து வருகின்ற காலத்திலும் இதே போன்று ஒற்றுமையான குழந்தைகளாக, பரஸ்பரம் விட்டுக் கொடுக்கின்ற குழந்தைகளாக, உங்களுடைய சக வயது குழுவினரிடமிருந்து கற்றுக்கொள்ளுகின்ற சகிப்புத்தன்மை மிக்க குழந்தைகளாக வளர வேண்டும் என்று உங்களை கேட்டு இன்றைய இந்த நிகழ்விலே என்னை பிரதம விருந்தினராக அழைத்தமைக்கும் நன்றி கூறி இந்த உரையாற்றுவதற்கான வாய்ப்புக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.